இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட உன்னத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரலாம். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆமென். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையில் வல்லம் உண்டு. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் பிள்ளைகளை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தையை கேட்குற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்ன கண்மானவர்களே, ஆண்டோடைய பாதத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டோர் பேசும்படியா உணர்த்தின வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். அதே வசனத்தை இன்னொருக்க படிமா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். கண்பானவர்கள், இந்த 2 நாட்களில் ஆண்டுடைய பாடுகளை குறித்து நாம் எல்லா ஆலயங்களையும் நாம் தியானிச்சுட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தொலைக்காட்சி மூலமாகவும் அநேக வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். என்ன கண்பானவர்களே, இந்த பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது இப்படி எழுதுகிறார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். இதனால் இன்றைக்கி நமக்கு எவ்வளோ நன்மை என்று சொல்லி நாம் அதை குறித்து இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். எவ்வளோ பிரயோஜனமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இது நிமித்தம் எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதை குறித்து இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவர் இயேசு கிறிஸ்து அதாவது மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இது குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, 6வது வசனத்தில் நான் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதத்தை தியானித்தவங்களுக்கு தெரியும், அந்த வார்த்தை மாமிசமாகி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. காண்கிறது காணாதவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர், இந்த வார்த்தையாய் இருக்கிற தேவன், அவர் மனுஷனாய் பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். அதை விசுவாசித்து நாம் அறிக்கை பண்ணி அநேக ஆசீர்வாதத்தை நாம் பெற்று இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல், நல்ல முதல்ல சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். இந்த சத்தியத்தை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் நம்மை யாருமே, எந்த ஒரு மனுஷனும் நம்மளை அசைக்க முடியாது, பிசாசும் நம்மளை தொடவே முடியாது. சத்தியம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சத்தியம் தான் நமக்கு விடுதலை கொடுக்கும். நல்ல கவனமாக கேளுங்க. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், நல்ல கவனமாக கேளுங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம் இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் நான் பிதாவிடத்துக்கு நான் போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, மனுஷனுடைய வாழ்வுக்காக, மனுஷனுடைய ரட்சிப்புக்காக, மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்காக, மனுஷனுடைய நித்திய ஜீவனுக்காக, நல்ல கவனமாக கேளுங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்படுகிறார். அதை தான் ஆண்டவர், அதே தேவன் மாம்சத்திலே மனுஷனாய் வாழ்ந்த நாட்களில் சொல்கிறார்,
நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், மறுபடியும் நான் பிதாவிடத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை நல்லா நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாய் நீங்கள் பதிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை படிமா, அந்த வசனத்தை படிமா. யோவான் 16:28. நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு, நல்லா கேளுங்க, இது யார் சொல்கிறா அப்படின்னா இயேசு கிறிஸ்து மனிதனாய் வாழ்ந்த நாட்கள் சொல்கிறார். நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். நல்ல கவனம், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகிறேன். இதுல பவுல் அதை வைத்து எவ்வளவு அழகா எழுதுகிறார் பாருங்க. அதாவது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபெடுத்து மனுஷ சாயலானார். எனக்கு அன்பானவர்களே, எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர் அந்த யெகோவா தேவன், எல்லாவற்றையும் படைத்த அந்த பிதாவாகிய தேவன், அவர் பூமிக்கு புறப்பட்டு வந்து திரும்ப அவர் பிதாவிடத்துக்கு போறேன் என்று சொல்கிறார். அதனால தான் பவுல் எழுதுகிறார், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நாம் கடவுளை கண்டுகொள்ளும்படியாக, நீங்கள் பைபிளில் ஒரு வசனம் உண்டுங்க, தேவனை ஒருபோது ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தேவனை அறிந்து கொள்ளும்படியாக, தேவனை கண்டுகொள்ளும்படியாக அவர் மனுஷ சாயலானார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பதாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களே கடவுளை மறந்து, அந்த யெகோவா தேவனை மறந்து தாம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு மனுஷன் கடவுளை அறிந்தாதான் அவனுக்குள்ளே பக்தி வரும், அவனுக்குள்ளே பயம் வரும், அவன் பாவம் செய்யாதபடி வாழ முடியும். அதற்காக தான் இப்படி ஒரு திட்டத்தை ஆண்டவர் செய்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த தேவ திட்டத்தை நாம் அறிய வேண்டுமானால் இந்த பரிசுத்த வேதாகமம் தாங்க கற்றுக் கொடுக்கும். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. தம்மை தாமே தாழ்த்தி அடிர்படுத்தவர் மனுஷ சாயலானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவர் எழுதுகிறார், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, அவரே அடிமுறைப்படுத்தி தம்மை தாழ்த்தி மனுஷ சாயலாயிருக்கிறார். இதில் ஒரு குழப்பமான ஒரு வார்த்தை இருக்கு, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, அது என்ன கீழ்ப்படிதல்? இது நல்லா நாம் இதை சிந்திக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, அதாவது அன்றைக்கு ரோம அரசு இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்போது, இந்த யூத ஜனங்களை ஆளும்போது ஒரு கொடூரமான மரணத்தண்டை வைத்திருந்தாங்க. அது சிலுவையின் மரணம், அது மகா கொடிய மரணம். அந்த 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 மரணத்தை அவர் சந்திக்கிறார். நம்மளை உண்டாக்கின ஆண்டவர், உருவாக்கின தேவன். நல்ல கவனமாக கேளுங்க. அதாவது அந்த இடத்துல அவருடைய அதிகாரத்தை, அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தாதபடி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மரணத்துக்கு கீழ்ப்படுகிறார். மரணத்துக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் மரித்தா நமக்கு ஜீவன். அவர் மரணத்தை ருசி பார்த்தாதான் நமக்கு ஜீவன். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஜீவனை உண்டாகும்படியாக, அதனால தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான், தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. உலகத்தில் அநேகர் மரிச்சிருப்பாங்க, அநேகர் கொலை உண்டவர்களாகி மரித்திருக்கலாம். நல்ல கவனமாக கேளுங்க, அவங்கெல்லாம் மனிதர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கடவுளுங்க, அவர் தான் மெய்யான தேவனாக இருக்கிறார். கைகளை தட்டி கத்த நாம் தம்மைப்படுத்தும். அதனால தான் முதல்ல நாம் பார்த்தோம், தேவன், அதாவது
தேவன் மாம்ச சாயலானார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கி உலகத்தில் அதாவது கொலை உண்டு மரித்திருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் மனிதர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர், உருவாக்கின தேவன், அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர், காண்கிறதையும் காணாதவைகளையும் உண்டாக்கின தேவன். அதனால தான் வேதத்தில் பார்க்கிறோம், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம இன்னும் பலப்படுத்துவார். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது கடவுள் ரெண்டாக பிரிந்து வருகிறார். நீங்கள் இந்த வசனத்தை வைத்து நீங்கள் குழம்பிடக்கூடாது. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி என்று சொல்லி போட்டிருக்கேன் என்று சொல்லி நல்ல கவனமாக கேளுங்க. அதாவது அவர் தேவன் மனுஷ சாயல் ஆனார், மரித்து, அதாவது நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படி பிறப்பானோ அதே போல, அதாவது ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றில் ஆண்டவர் பிறக்கிறார். அவருடைய ஒரு பிறப்பு ஒரு அதிசயம். ஆனால் மனிதர்கள் எப்படி பூமியில ஸ்திரீயில இருந்து எப்படி தோன்றுவார்களோ அப்படியே ஆண்டவர் மனுஷ சாயலானார். நல்ல கவனமாக கேள. அதை குறித்து நம்ம எல்லாரும் நம்ம கிறிஸ்துமஸ் செய்தியில் நம்ம கேட்டிருக்கிறோம். அது ஒரு மனுஷனும் மனுஷியும் இணைந்து பிறக்கிற ஒரு பிறப்பல்ல. அதாவது தேவதூதர்களாய் அழைக்கப்பட்டு தேவதூதர்கள் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அந்த தேவதூதன் சொல்லும்போது, ஐயோ நான் புருஷனை அரியணை எப்படி ஆகும் என்று சொல்லும்போது, அந்த மரியாள் சொல்லும்போது, உன்னதமானுடைய பலன் உனக்குள்ளே நிழலிடும், உனக்குள்ளே தோன்றுகிறது பரிசுத்த ஆவி என்று சொல்லி, ஒரு மனிதன் எப்படி பூமியில் எப்படி தோன்றுவானோ அதே போல அவர் பிறப்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல இனி அவர் பரலோகத்துக்கு போக வேண்டும். அந்த பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர் அந்த பிதாவிடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், நல்ல கவனமாக கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு மரணத்தை சந்திக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவ்வளவு பாடு நமக்காக, எவ்வளோ ஒரு பாடு யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அந்த சிலுவையின் மரணம் மகா கொடியது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி இரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த கொடூரமான மரணத்துக்கு ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். எதற்காக தெரியுமா? நம்முடைய வாழ்வுக்காக. இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் சீசர்கள்ட்ட சொல்லுகிறார், நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், நான் மறுபடியும் பிதாவிடத்தில், நான் உலகத்திலிருந்து பிதாவிடத்துக்கு நான் புறப்பட்டு போகிறேன் என்று சொல்கிறார். அதனால தான் இதில் அவர் எழுதும்போது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர், நல்ல கவனமாக கேளுங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர், வானோர் பரலோகத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும், தேவதூதர்கள் எல்லாரும், அது மாத்திரமல்ல பூதலத்தோர் பூமியின் கீழ் எல்லாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி, பரலோகத்திலையும் அவருக்கு அவருடைய நாமத்தில் முழங்கால் முடங்கும். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கிறோம் உலகத்திலையும் முழங்கால் யாவும் முடங்குபடிக்கு, அதில் பாருங்க வார்த்தையை, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு பவுல் இதை எழுதும்போது இயேசுவின் நாமத்தினால அவரை தொழுது கொண்டவங்க கொஞ்சம் பேர் தான். இன்றைக்கு பாருங்கள், உலகத்தில் 800 கோடி ஜனங்கள், இந்த 800 கோடி ஜனங்களை கிட்டத்தட்ட 400 கோடி ஜனங்கள் இன்றைக்கு அவரை தொழுது கொள்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவன் மனுஷ சாயலாகி அந்த சிலுவையின் மரணத்தில் மரண பரியந்தும் அவர் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையிலே வெற்றி சிறந்ததுனால கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே,
நல்ல கவனமாக கேளுங்க. அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டபடினால அந்த சிலுவையின் மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணம் இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு வாழ்வாய் இருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த சிலுவையில் தாங்க எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்காக பாடுகளை பட்டு அவர் மரித்து உயிர் தெழுந்ததுனால தான் இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். இயேசுவி நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழோடு முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு. எனக்கு அன்பானவர்கள், அது மாத்திரமல்ல, அந்த 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி. நல்ல கவனமாக கேளுங்க. தேவன் தம்முடைய மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டாருங்க. இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மகிமை அது அவருக்கு தான். அவருடைய மகிமை அவர் யாருக்கும் கொடுக்கவே மாட்டார். அவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு. இயேசு கிறிஸ்து தான் கடவுள், அவர் தான் தேவன் என்று சொல்லி நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மெய்ப்படுத்தும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசுகள் நடுங்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நோய்கள் குணமாகுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தரித்திரம் நீங்கி போகுது. எவ்வளோ ஆசீர்வாதங்கள். எனக்கு அன்பானவர்களே, நல்லா யோசித்து பாருங்க. இன்றைக்கு நாம் அவரை கடவுளாய் தொழுது கொள்கிற நாம் பாக்கியவான்கள். கைகளை தட்டி கத்த நாமத்தை மெய்ப்படுத்தும். அதுக்கு அடுத்தாக்கில் நம்ம பார்க்குறோம் பாருங்க. 12ஆம் வசனம் நான் படிக்கிறேன். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்க பொழுதும் மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கண்பானவர்களே, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நீ இரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமறுபடுத்தவர் மனுஷ சாயலானார். மரண பரியந்தமும் அவர் அந்த சிலுவையிலே கீழ்ப்படிந்தவராகி அவர் நமக்காக மரித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே அதை விசுவாசித்து நீ உண்மையிலே அவரோடு நீ ஐக்கியப்பட்டிருந்தா என்று சொன்னால் அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இரட்சிப்பு. அதனால தான் அவர் சொல்கிறார், இப்பொழுது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அவர் நமக்காக ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி இரத்தத்தை சிந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார், இரத்தத்தை சிந்து மரித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவரை, தம்முடைய அதிகாரத்தை அவர் செயல்படுத்தாதபடி பேதுரு அதை குறித்து சொல்லும்போது, அந்த சிலுவையின் மரணத்தை குறித்து பேதுரு சொல்லும்போது அவர் சொல்லுவார், பயம் கூட முறுத்தலையாம். அவரை அடிக்க வந்த ஜனங்களை பார்த்து அவர் பயங்கூட முறுத்தலை என்று சொல்லியிருக்கிறார். நான் யார் என்று தெரியுமா என்று கூட அவர் சொல்லவில்லை. எனக்கு அன்பானவர்களே, காரணம் தெரியுமா? நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் எல்லாம் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நாம் எல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் தம்மை தாமே தாழ்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, இதுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, அது ரட்சிப்பு. ரெண்டாவது உன்னுடைய தாழ்மையான ஜீவியம். அதனால தான் பார்க்குறோம், இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உன் தாழ்மையை உண்மையிலே அவருக்கு பயப்படுகிற பயத்தில் தெரியும். உன்னுடைய நடுக்கம் அவருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தில் உனக்கு தெரியும். இன்றைக்கு பாருங்க, சபையில் ஐக்கியப்பட்ட இன்றைக்கு அநேகர் ஒரு கடவுள் பயம் இல்லாதபடி, ஒரு பக்தி இல்லாதபடி, ஒரு ரட்சிப்பு இல்லாதபடி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமாங்க? இன்னும் சத்தியத்தை அறியவில்லை. கடவுள் என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் மனுஷ சாயலானார். எனக்காக மரண பரியந்தமும் அவர் தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார்.
என்று சொல்லி இன்றைக்கு யாரும் அதை விசுவாசிக்காதபடினால தான் இன்றைக்கு சபையில் ஐக்கியப்பட்ட அநேகர் இன்றைக்கு ரட்சிப்பை இழந்துட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே இதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, உண்மையிலே இதுதான் உன்னுடைய தாழ்மையான ஜீவியம். நீ ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், அது மாத்திரமல்ல நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம். யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இனி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்னை பாவம் மேற்கொள்ளாது என்று சொல்லி பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு பரிசுத்தவானாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா உண்மையிலே பாக்கியவான்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை யார் அறிந்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரட்சிப்பு. எனக்கு அன்பானவர்களை யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லை, அது மாத்திரமல்ல ஒரு தாழ்மை இல்லை, ஆராதனையில் தாழ்மை இல்லை. எனக்கு அன்பான காரணம் என்ன தெரியுமாங்க? இன்னும் சரியாக சத்தியத்தை அறியவில்லை. சத்தியத்தை அறியும்படியாக தான் அன்றைக்கு பவுல் பிலிப்பிற்கு இந்த காரியத்தை எழுதுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எப்படிங்க இருக்கீங்க? உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்குது? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கா? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கா? கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். உண்மையிலே அதனால தான் அவர் எழுதுகிறார் 5ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. எனக்கு அன்பானவர்களே, எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கிறிஸ்துவை போல நாம் வாழலாம், ஒரு கிறிஸ்துவை போல நாம் வாழலாம். அவருடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த சிலுவை மரணத்தை நாம் அனுபவிக்கிறனால, அந்த சிலுவை மரணத்தை அப்படியே அறிந்து நாம் பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி நாமளும் அந்த சிலுவையிலே மரித்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் அந்த சிலுவையிலே அது செத்ததாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் வந்துடும். அதனால தான் அவர் சொல்கிறார், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோன்று முழங்கால் யாவும் முடங்குபடிக்கு. எனக்கு அன்பானவர்களே, நல்லா யோசித்து பாருங்க, பார்க்கலாம். உண்மையிலே நம்ம இயேசுவை கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி நாம் அவரை தொழுது கொள்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை கடவுளாய் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? ரட்சிப்பு. அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம், தாழ்மை. எனக்கு அன்பானவர்களே, யோசித்து பாருங்க, பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த பைத்தியமான பிரசங்கத்தை ஒரு மனுஷன் கேட்டு மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்ப முடியாது. அதனால தான் பேதுரு சொல்லுவார், வானத்தின் கீழங்கு மனுஷருக்குள்ளே மனுஷன் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேற நாமம் அல்ல. இந்த பைத்தியமான இந்த பிரசங்கம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு அது பைத்தியமாக இருக்கும். ஆனால் உண்மையிலே அந்த பைத்தியமான ஒரு பிரசங்கத்தை விசுவாசித்து ஒரு மனுஷன் பாவத்தை அறிக்கை பண்ணி உண்மையிலே மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்நாளில் அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. உண்மையிலே அவனுடைய சாபக்கட்டு நீங்காது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டபடினால, அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டபடினால, அவருடைய பாதத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அந்த கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார், உள்ளத்திலே சமாதானத்தை கொடுக்கிறார், நம்முடைய எல்லா விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்க. உண்மையிலே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், உங்கள் வீட்டில் யாராவது இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலை, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, ஒரு தாழ்மையான ஜீவியம் இல்லை என்று சொன்னால், கிறிஸ்துவை நீங்கள் இன்னும் பிரசங்கிக்கணும், கிறிஸ்துவை என்றும் நீங்கள் அறிவிக்கணும். கடவுள் மனிதனாய் பூமியிலே வந்து ஒரு சொட்டு இரத்தமில்லாதபடி இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி அதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு ஒரு பைத்தியமாக இருக்கும். ஏதோ இவன் உளத்துகிறான், ஏதோ இவன் பின்னாத்துகிறான் என்று சொல்லி ஒரு பைத்தியமாக இருக்கும். ஆனால் அந்த பைத்தியமான பிரசங்கத்தை கேட்டால், உண்மையிலே அதை விசுவாசிக்கும் போது உன் ஜீவனுக்கு ஆசீர்வாதம், முடிவிலே நித்திய ஜீவன் கிடைக்கும். எவ்வளோ ஆசீர்வாதத்தை நாம் சொல்லலாம். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் அன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்கள்.
ஆண்டவர் எவ்வளோ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கிறார். நம்மெல்லாம் பாவியாய் வாழ்ந்து கிடந்தோம், நாமெல்லாம் தாம் போன போக்கில் வாழ்ந்து கிடந்தோம். நம்ம மேல் அன்பு வைத்து எவ்வளோ பாடு, யோசித்து பாருங்க, எவ்வளோ ஒரு தாழ்மையான ஒரு காரியம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே இயேசு கிறிஸ்து ஒருபோது உங்களை கைவிடவே மாட்டார். அவர் மாறாதவர், மகத்துவம் உள்ளவர். இதை அறிந்து கொண்டு இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் அந்த பாவத்தில் இன்னும் அகப்பட்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டு உள்ளத்திலே ஒரு நிம்மதி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு தேவ சமூகத்தில், ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி இரத்தத்தை சிந்தினீங்கப்பா, எனக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்ப்பா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. தேவ சாயலாய் இருந்த தேவன் நீர் மனுஷ சாயலானீர் ஆண்டவரே, இனி நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணும்போது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். பவுல் எழுதின காலத்தில் கிட்டத்தட்ட வேணால் ஒரு 10,000 பேரை வச்சுக்கலாம், ஒரு 20,000 பேரை வச்சுடுங்களேன். இவ்வளோ பேர் தான் அன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொண்டிருப்பாங்க. ஆனால் அவர் எழுதுகிறார், இயேசுவி நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்குபடிக்கு. எனக்கு அன்பானவர்களே, அந்த இரட்சகரை நோக்கி பாருங்க. உண்மையிலே அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் தாமே சோதிக்கப்பட்டபடியால் அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, சோதனை நேரத்தில், சோதிக்கப்படுகிற நேரத்தில், வேதனை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கம்மா, அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். வேதனைப்படும்போது, கண்ணீரோடு வாழும்போது உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய நிந்தைகளை நீக்கி போடுவார். உங்களை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் போது, ஆண்டவரே, இனி நான் உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறேன், ஆண்டவரே, இனி நான் உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறேன் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் நீங்கள் ஜபிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ காலம் நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்லி கேட்கலாம். நீங்கள் இன்னும் தாழ்த்தாமல் இருக்கீங்க. உங்களை தாழ்த்துங்க. என்னால் ஒன்று செய்ய முடியாதப்பா, என்னால் ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே, ஏசப்பா, என்னால் ஒன்று செய்ய முடியாது, என்னை தாழ்த்துக்கிறேனப்பா, என்னை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாராட்டி என்னுடைய நோயை குணமாக்குங்கப்பா, என்னுடைய பலவீனத்தை நீக்கிப்படுங்க ராஜா. கேளுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீங்க. உங்களுடைய பலவீனமான உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது பலனடையும். எனக்கு அன்பானவர்களே, குடும்பத்தில் பிரச்சனையாங்க, சமாதானம் இல்லையா ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துக்கு நீர் சமாதானத்தை கொண்டு வாங்கப்பா, என்னுடைய குடும்பத்துக்கு சமாதானத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. சிலுவையில் வெற்றி சிறந்த ஆண்டவர், அவருக்கு ஆக்கினை, நமக்கு சமாதானம். ஆண்டவருக்கு ஆக்கினை தீர்ப்பு, நம்முடைய குடும்பத்துக்கு சமாதானம். ஆண்டவருக்கு ஆக்கினை, நம்முடைய குடும்பத்துக்கு சமாதானம். படைத்த தேவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு. ஆனால் எதற்காக? நம்முடைய குடும்பம் சமாதானத்துக்காக. ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் சமாதானமாகணும்ப்பா, ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் சமாதானமாக வேண்டும். உண்மையிலே இதை விசுவாசித்து, ஆண்டவரே, உமக்கு ஆக்கினை தீர்ப்பு. எதற்காக? என்னுடைய குடும்பம் சமாதானத்துக்காக. ஜெபித்து பாருங்க, குடும்பம் சமாதானத்துக்குள்ளே வரும். ஒருவேளை இன்னும் ரட்சிக்கப்படலைன்னா ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிங்க. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்ப்பா, இனி எந்த பாவம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஆமீன். 100க்கு 100 பாவம் அறிக்கப்படும் போது பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இலவசமாய் விடுதலை தருகிறார். அதனால தான் பார்க்கிறோம், நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஏசப்பா ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமீன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பற்றாக்குறை, தரித்திரம், சோர்ந்து போகாதங்கம்மா, சோர்ந்து போகாதீங்க. உங்களை தாழ்த்துங்க தேவ சமூகத்தில். ஆண்டவரே, எங்களால் ஒன்று செய்ய முடியாதப்பா, எங்களுடைய தந்திரத்தினால நாங்கள் வாழ முடியாது, எங்களுடைய தந்திரத்தினால பற்றாக்குறை நீங்காத ஆண்டவரே, எங்களுடைய தந்திரத்தினால தரித்திரம் நீங்காதப்பா. நீங்கள் தான் தரித்திரத்தை நீக்கி போடணும், நீங்கள் தான் பற்றாக்குறையை நீக்கி போடணும். ஆமீன். எனக்கு அன்பானவர்களே,
நாம் தரித்திரமாகாதபடி நாம் ஐஸ்வர்யனா வாழும்படியாக வேதம் சொல்லுது. ஐஸ்வர்யவான்மாய் இருந்த தேவன் நமக்காக அவர் தரித்திரனானார் என்று சொல்லி நாம் அவருடைய பாதத்தில் இப்படி ஜெபிக்கும்போது அவர் தம்முடைய கையின் பிராசத்தை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் வேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அது வேதனை இருக்காது. ஒருவேளை உலக தந்திரத்தில் உலக ஞானத்தில் நாம் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்காதபடி உங்களுடைய ஜென்ம ஸ்பாபத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வேதனை வரும். ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும், அதில் வேதனை இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? அப்படி ஆண்டவரை மாத்திரம் அப்படி நோக்கி பாருங்கம்மா. இரக்கமுள்ள தேவன், மனதிற்கும் உள்ள ஆண்டவர், அவருடைய நாமத்தை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா என்று சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. ஆமேன். வானோருக்கும் பூதலத்தோர் பூமியில் கீழ்ப்படியோ கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்குபடிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அதை அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஜீசஸ். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். 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 அந்த நாமத்தில் தான் விடுதலை, அந்த நாமத்தில் தான் நோய் குணமாகும், அந்த நாமத்தில் தான் பிசாசு பிடிந்து விடுதலை, அந்த நாமத்தினால தான் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த நாமத்தினால தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த நாமத்தினால தான் நம்ம புது வாழ்வை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எனக்கு இறங்குமாப்பா, அப்படியே கூப்பிடுங்கம்மா. எந்த நின் சிந்தை முன்னறிவி, எந்த நின் பாதை நீரறிவி, எந்த நின் சிந்தை முன்னறிவி, எந்த நின் பாதை நீரறிவி, நல்ல பாதை நடந்திட நாதனை என்னையும் அர்ப்பணித்தேன். ஜீசஸ். நாமத்தை மைப்படுத்தும் அப்பா, உம்முடைய நாமத்தை மாத்திரம் மைப்படுத்தும் ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவன், மனதிற்கும் அர்ப்பணித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. இயேசுப்பா கூப்பிடுங்க, வாயில இயேசுவே எனக்கு இறங்கும் அப்பா. உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் கூப்பிடுங்கம்மா. அக்கினியால் சுத்திகரித்தமை மாற்றிடுமே, சுத்தரிக்கும் அக்கினியால் சுத்திகரித்தமை மாற்றிடுமே, ஆவியாத்மா சரீரமே ஆத்துமனிச நாமத்தை மெய்ப்படுத்தும் அப்பா, உம்முடைய நாமத்தை மெய்ப்படுத்தும் ஆண்டவரே. புத்திலுமாய் அர்ப்பணித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. வாயில திறந்து கேளுங்க.
ஆமென் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை கொண்டு பேசுகிறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை பலப்படுத்தும் அப்பா, உம்முடைய நாமம் மெய்ப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.